That is something which God is very keen about. தேவன் அதிலே முக்கியத்துவம் படுத்துகிறவராய் இருக்கிறார். So இப்போ இது வரைக்கும் எத்தனை சொல்லியிருக்கிறேன்? 3 சொல்லியிருக்கிறேன். அடுத்தது, God will not reconfirm that which he has already confirmed. தேவன் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஒரு காரியத்தை மீண்டும் உறுதி செய்ய மாட்டார். அதுக்கு உதாரண வசனம் எபிரேயர் 2 அதிகாரம் 2 4 வசனம். அடுத்தது இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 13 8. தேவன் உனக்கு கன்ஃபார்ம் பண்ணி உனக்கு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ண போறது இல்லை. திருப்பி 9 என்ன பண்ணக்கூடாது. உனக்கு கொடுப்பேன்னா கொடுப்பேன், அவ்வளோதான். இஸ்ரேல் மக்களுக்கு கானான் தேசத்தை ஆண்டவர் கொடுக்குறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னால் 120 வருஷம் ஆனாலும் சரி, 1000 வருஷம் ஆனாலும் சரி, அதை நிறைவேற்றி முடிக்க வேண்டியது தேவனுடைய வார்த்தை, அவருடைய வல்லமை. அது என்ன பண்ணும்? நடக்கும். When God confirms, தேவன் எப்பொழுது ஒரு உறுதியை உங்களுக்கு கொடுக்கிறார். When God confirms blessings for you, தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை உறுதி செய்யும் பொழுது, when God confirms strength for you, தேவன் உங்களுக்கு ஒரு பலத்தை உறுதி செய்யும் பொழுது, when God confirms something good for you, தேவன் உங்களுக்கு ஒரு நன்மையான காரியத்தை உறுதி செய்யும் பொழுது, God cannot reconfirm that, but it is already done for you. தேவன் அதை மீண்டும் உங்களுக்கு உறுதிப்படுத்த மாட்டார். அது ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டதா இருக்கிறது. Hallelujah. So that is the limitation that God has. தேவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு எல்லையாவும் அது இருக்கிறது. And we have one more point. God does not save a man who does not want to be saved. அடுத்த ஒரு காரியம், ரட்சிக்கப்பட விரும்பாத ஒரு மனிதனை தேவன் காப்பாற்ற மாட்டார். Hallelujah. ஐயோ என்னய்யா இப்படி ஒரு காரியம் அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் என்ன பண்ண போறது இல்லை. நீ ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிற வரைக்கும் ஆண்டவர் உன்னை என்ன பண்ண போறது இல்லை. ஏன்னா அந்த வார்த்தை தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டார் ஆண்டவர் மனுஷனை உருவாக்கும் போதே வச்ச ஒரு கோட்பாடு. என்ன கோட்பாடு சொல்லுங்க பார்ப்போம். It's a free will that God gave man. மனிதனுக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சுதந்திரம், சுயமாக யோசிக்கக்கூடிய ஒரு சுதந்திரம், சுயமாக முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தன்மை. அதை எடுத்துட்டு இருந்தாருன்னா நம்மளாம் யாரு? நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு கமலஹாசன் படம் ஆள வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போல்லாம் வந்து பைபிள் எடுத்து வச்சு பயங்கரமாக என்ன பண்ணுவோன்னா, சால்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் நடக்கும். வேதவசனத்தில் டெஸ்ட் வைப்பாங்க, ஸ்கூல்லேயே நடத்துவாங்க அதை. ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னா நிறைய இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கும். ஆண்டவர் பற்றினதான கேள்விகள், சினிமா, உலகம், ஸ்கூலு, படிப்பு, அதை பற்றி இருந்தாலாம். அப்போது இந்த கமல் படம் வந்துச்சு ஒரு வாட்டி. ஸோ அதில் என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, கடவுள் பாதி மிருகம் பாதி ரெண்டு சேர்ந்து செஞ்சது தான் என்னவா மனுஷனா. ஒரே மண்டை காஞ்சிடுச்சு. ஏன்னா அப்போது சின்ன வயசில் என்ன பண்ணாதுன்னா இது தெளிவாக என்ன பண்ணாது புரியாது. இப்போ எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், ஆண்டவருடைய லிமிட்டேஷன் பாருங்கள். மனுஷன்தான். அந்த மனுஷனுக்கு ஒரு தன்மையை ஆண்டவர் என்ன பண்ணார் வச்சார். என்ன தன்மை? சுயமாய் சிந்திச்சு ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடியதான தன்மை. அது யாருடைய தன்மை? மனுஷனுடைய தன்மை. சுயமாக என்ன பண்ணக்கூடாது, டெசிஷனு எடுக்கக்கூடாது. நான் சொல்கிறது தான் நீ என்ன பண்ணணும், செய்யணும், இதுதான் உன்னுடைய வரமுறை அப்படின்னு ஒன்றுத்துக்கு வச்சார். அது என்னது? மிருகம். அது ஆண்டவர் தான் வச்சார். அடுத்தது நான் யாரு? தேவன். ஸோ இதில் மனுஷன் யோசனை பாருங்களேன். இந்த பக்கம் ஆண்டவர் எடுத்துக்கணுமா, இந்த பக்கம் மிருகத்தை எடுத்துக்கணுமா? ரெண்டுத்தையும் கலந்து வச்சா என்ன வருமா? மனுஷன் வருமா? யோசிச்சு பாருங்களேன். வாய்ப்பே இல்லை. அன்னைக்கு ஆண்டவர் சுயமாக சிந்திக்கக்கூடிய சிந்தனையே ஆதாமுக்குள்ள வச்ச ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் அதை என்ன பண்ணல, மாற்றல. அதை மாற்றுறதுக்கு அவர் பவர் இருக்குதா இல்லையான்னு கேட்டால் எத்தனை பேர் இருக்குதுன்னு சொல்லுவீங்க? மாற்ற முடியுமா ஆண்டவரால? மனுஷனுக்கு சுயமாக சிந்திக்கக்கூடியதான ஒரு எண்ணத்தை எடுக்க முடியுமான்னு கேட்டால் ஆண்டவரால் என்ன பண்ண முடியும்? எடுக்க முடியும். பிகாஸ் காட் இஸ் பவர்ஃபுல். ஏனென்றால் தேவன் வல்லமை உள்ளவர். ஆனால் அந்த பவருக்கே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு லிமிட்டேஷன் வச்சிருக்கிறார். ஏன்னா அவர் ஆல்ரெடி வார்த்தை என்ன பண்ணிட்டார், மனுஷனுக்கு கொடுத்துட்டார். என்னது? நீ மிருகம் கிடையாது, நீ யாரு? மனுஷன். நீ யார் சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவன்? தேவ சாயல்ல. நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், I will not take no matter what it is. This is an exorbitant power that God has given us and he has limited his power because of that.
தேவன் நமக்கு மிக பெரியதான ஒரு வல்லமையை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமை நிமித்தம் அவருடைய வல்லமைக்கு ஒரு எல்லை அங்கே வைக்கப்பட்டதாக இருக்கிறது. அதுக்கு தான் ஒரு பழமொழி வந்திருக்குது, நம்ம தலையில நாமளே. அதுதான் எக்ஸாக்டா பாயிண்ட். நான் உருவாகணும்னு நினைச்சாதான் நான் என்ன பண்ண முடியும், உருவாக முடியும். ஆண்டவரால் என்ன உருவாக்கவும் முடியும். நான் உருவாகலை, இல்லை நான் எங்கே போக போகிறேன், நரகத்துக்கு தான் போக போகிறேன், இல்லை நான் இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தான் போக போகிறேன், இல்லை நான் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தான் போக போகிறேன், இல்லை நான் சேத்துல தான் உண்டு பண்ண போகிறேன், இல்லை நான் சந்தன கட்டையில் தான் படுத்து தூங்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணால் ஆண்டவர் என்ன பண்ண போகிறது இல்லை, தடுக்க போகிறது இல்லை. ஆவிக்குரிய ஜீவிதம்னு வரும்போது ஆண்டவர் பார்க்குறதான ஒரே ஒரு காரியம், வாட் இஸ் யுவர் டிசிஷன், உங்களுடைய முடிவு என்ன. தட் இஸ் ஆல் காட் இஸ் eagerly waiting to hear from. தேவன் அதை கேட்பதற்கு தான் அவர் ஆசையாக இருக்கிறார். This my son and daughter wants God to be first in their life. தேவன் அவருடைய மகனும் மகளும் அவரை எப்பொழுதுமே முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Or what is their wish? அல்லது அவர்களுடைய விருப்பம் என்ன என்பதை அவர் காண்கிறார். And this is what God sees. இந்த காரியத்தை தான் ஆண்டவர் வந்து சொல்ல போறது இல்லை, உங்ககிட்ட மகனே மகளே நீ என்னதான் ஏத்துக்கணும், நீ என்னதான் தொழுது கொள்ளணும், இல்லை உன்னை சாவடிச்சிருன்னு ஆண்டவர் என்ன பண்ண போறது இல்லை, சொல்ல போறதே கிடையாது. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. And you know how powerful I am. நான் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதையும் நீ என்ன பண்ண பாரு, பார்த்துட்டு நீ என்ன பண்ண டிசைட் பண்ண, எது வேணும்னு நீ என்ன பண்ண டிசைட் பண்ண. So that is the power of God. இதுதான் தேவனுடைய வல்லமை. And these are the limitations of power of God. தேவனுடைய வல்லமைக்கு இருக்கக்கூடிய எல்லைகள் இதுதான். Even the limitations are beautifully crafted by God. இந்த எல்லை கூட தேவன் அழகாக நிர்ணயித்து இது வைத்திருக்கிறார். வந்து நான் சுயமா எடுத்து பேசல, ஒன்னொன்னுத்துக்கும் தேவன் வசனத்தை என்ன பண்ணிருக்கிறார் இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார். So it is a beautiful analogy that the word of God that has been in existence is given for us. ஏற்கனவே இருக்கக்கூடிய தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு இந்த வசனங்கள் அழகான ஒரு உதாரணத்தை நமக்கு கொடுக்கிறதா There இருக்கு. are a lot of people in Bible who chose God over anything else in this world. வேதத்திலே அநேகர் உண்டு, தேவன் தவிர இந்த பூமியில எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் என்று தீர்மானம் எடுத்தவர்கள் அநேகர் உண்டு. அந்த அநேக பேர் ரட்சிக்கப்பட்டதும் உண்டு, பெரிய மனிதர்களாய் மாறினதும் உண்டு. Hallelujah. And today we have that choice. இன்றைக்கு நமக்கு அந்த சாய்ஸ் இருக்கிறது. Moses took that choice. அந்த தீர்மானத்தை மோசே எடுத்தார். Or Joshua took that choice. யோசுவாவும் அந்த தீர்மானத்தை எடுத்தார். Peter took that choice. பேதுரு அதை எடுத்தார். They took the choice of following God beyond anything else in this world. இந்த பூமியிலே தேவனை தவிர வேறு எதுவும் வேண்டாம் என்கிற ஒரு தீர்மானத்தை இவர்கள் எடுத்தவர்களாய் காணப்படுகிறார்கள். And today we don't work like that. இன்றைக்கு நாம் அந்த மாதிரியான காரியங்களை செய்வது கிடையாது. We don't understand the power of God. தேவனுடைய வல்லமை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். Or even if we understand the power of God, we ignore the power of God. தேவனுடைய வல்லமையை புரிந்து கொண்டாலும் அதை நாம் தவிர்க்கிறவர்களாய் இருக்கிறோம். Or we ignore the power of God based on our situations. அல்லது தேவனுடைய வல்லமையை நாம் தவிர்ப்பதற்கு காரணம் நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை காரணமாக காட்டுகிறோம். Or we create a situation to avoid God. அல்லது தேவனை தவிர்ப்பதற்கான சூழ்நிலையை நாமளே உருவாக்கி கொள்கிறோம். Or we make sure that we wanted to fulfill what we wanted. அல்லது நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த காரியத்தை தான் நமக்கு நடக்க வேண்டும் என்பதையும் நாம் தீர்மானம் எடுத்துக்கொள்கிறோம். Putting all these things together, God's limitation comes and says to you that it is your decision. இவை எல்லாவற்றையும் ஒன்றாக நீங்கள் சேர்த்து பார்க்கும் பொழுது தேவனுடைய வல்லமை ஒரு எல்லையிலே முடிந்து விடுகிறதா இருக்கிறது. ஏனென்றால் அதற்கு காரணம் நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானம் தான். Yes, God very clearly says that here. இங்கே தேவன் தெளிவாக அதை வெளிப்படுத்துகிறார். God's existence itself proves how powerful our God is. இங்கே ஏற்கனவே சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு காரியமும் தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. And how God protects the creation that he created. அவர் சிருஷ்டித்த ஒவ்வொன்றையும் தேவன் எவ்வளவாய் பாதுகாக்கிறார் என்பதையும் வெளிப்படுத்துகிறது. And he even talks about the future. அவர் எதிர்காலத்தையும் குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார். And he even talks about how he will destroy this world in the future. எதிர்காலத்தில் இந்த உலகத்தை எப்படி அழிக்க போகிறேன் என்பதையும் அவர் வெளிப்படுத்துகிறார். அழிவு நம்ம பார்க்குற அழிவு எல்லாம் ஒன்றும் கிடையாது. வேதத்தில் இருக்கிற அழிவு ஜாஸ்தி. நோவாவின் காலத்தில் உலகத்தை என்ன பண்ணார் ஆண்டவர்? எதனால எதன் மூலமாக அழிச்சாரு?
ஜலத்தின் மூலமாய். இப்போ அடுத்தது அழிக்க போகிறது எதில் அழிக்க போகிறாரா? அக்னினால் அழிக்க போகிறாரு. ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்மெண்ட். அது மாற போகிறது இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சும் ஆண்டவர் இன்னும் நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு? நீ டிசைட் பண்ணு. என்ன டிசைட் பண்ணு? நீ யாரை பின்பற்றணும்னு நீ என்ன பண்ணு? டிசைட் பண்ணு. Know that I am powerful. நான் வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். I am not a playful toy. நான் உங்களிடத்தில் ஒரு விளையாட்டு பொருள் அல்ல. Or I am not in existence just because you wanted me there. நீ அங்கே இருக்க வேண்டும் என்பதற்காக விளையாட்டம் நான் உண்டாக்கினதும் அல்ல. And it is the plan of God. இது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. It is the decision of God. தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. And it is the will of God. இது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. And it can never change. அது மாறாததா இருக்கிறது. The only thing that can change is your decision. நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீர்களோ அதுதான் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கிறதா இருக்கிறது. ஆண்டவர் உண்மையாவே வல்லவர் அப்படின்னு நீங்க முடிவு எடுக்கிறீங்கன்னா ஆண்டவர் யாரு? உங்களுக்கு வல்லவர். ஆண்டவர் உண்மையாலே நல்லவர் அப்படின்னு நீங்க முடிவு எடுக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு யாரு? இல்லை ஆண்டவர் என்ன சோதிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சோதிக்க போகிறது இல்லை. ஏன்னா அவருடைய வார்த்தை ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்குது? நான் உன்னை என்ன பண்ண போகிறது இல்லை, சோதிக்க போகிறது இல்லை. நீ மனம் திருந்தி நீ பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், நீ பாவமற்றவனாக இருக்க வேண்டும் சொன்னால், நீ ஆண்டவருடைய வல்லமையை அறிந்தவனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய வல்லமையை அறிஞ்சிருக்கிறீங்க? இந்த நேரத்துலையும் ஆண்டவர் இங்கே இறங்கி அதை ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்களேன், நம்மளால் உயிரோடு இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த நிலைமைக்கு நம்ம என்ன பண்ண? கண்டு விசுவாசிப்பவனை விட காணாமல் விசுவாசிப்பவன் பாக்கியவான். அந்த வசனம் சொல்லிட்டு திருப்பி நம்ம கண்ணை திறந்து பார்த்தா ஆண்டவர் சிருஷ்டித்தது தான் நம்ம முன்னாடி என்ன பண்ணியிருக்குது. ஸோ make sure you see everything that God has created in front of you. உங்களுக்கு முன்பாக தேவன் சிருஷ்டித்த ஒவ்வொன்றையும் நீங்கள் காணுங்கள். Understand the power of God. தேவனுடைய வல்லமையை புரிந்து கொள்ளுங்கள். Understand the use of the instrument of power of God. தேவன் அவருடைய வல்லமையை பயன்படுத்துகிற அந்த கருவியை பாருங்கள். Understand the limitations of power of God. தேவனுடைய வல்லமைக்கு ஒரு எல்லை இருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். And be blessed because of that. நாம் அதனால தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். பயத்தை உண்டாக்குறதுக்காக இந்த வசனங்கள் ஆண்டவர் என்ன பண்ணல, சொல்லலை. நன்மையை உண்டாக்குறதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு. He has done this. It is for his children he has done this. அவருடைய பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்திருக்கிறார். And you will definitely know and understand and feel the existence of God and the power of God in your life. நிச்சயமாக தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவத்திலே உங்களால் பார்க்க முடியும். And you will experience that every second of your life. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் அவருடைய வல்லமையை உணர்வர்கள் அனுபவிக்கிறவர்களாக இருங்க. And that is what is exactly we wanted in this life. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு காரியம். எல்லாருக்கும் தேவையான ஒரே ஒரு காரியம் இந்த உலகத்தில் என்னன்னா சமாதானம், சந்தோஷம், நிம்மதி. கரெக்டா? இதை தவிர நம்மளுக்கு வேற எதுவும் தேவையே இல்லை. ஆனால் இது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டால், தேவனுடைய மகத்துவத்தை நாம் அறிந்தவர்களாக இருக்கும்பொழுது தான். எப்போ நம்ம உலகத்தினுடைய மகத்துவத்தையும் உலகத்தினுடைய காரியங்களையும் நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்து அதுக்கு மதிப்பு கொடுக்குறோமோ அப்போது நம்மளுக்கு பாடுகள் தான் உண்டு. ஆனால் எப்போ ஆண்டவருடைய மகத்துவத்துக்கு நம்ம மரியாதை கொடுத்து அதற்குரியதான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்யும் பொழுது, அதற்குரியதான நேரம் வாழும்போது தேவன் என்ன பண்ணுறாரு? நம்மளுக்கு அதற்குரியதான ஆசீர்வாதங்களை தருகிறார். உண்மையால் என்னுடைய சாட்சி என்னன்னு கேட்டால், அந்த நேரத்தில் ஐ நோ ஃபார் ஷுவர் அந்த பூகம்பம் வரும்பொழுது எனக்கு நல்ல 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 ஞாபகம் இருக்குது. இன்னைக்கு நான் கண்ணை மூடணுன்னா எங்கே இருப்பேன்? ஆண்டவர்கிட்ட இருப்பேன். ஏன்னா ஐ நோ ஐ ஹவ் கிளென்ஸ்ட் மை செல்ஃப், ஐ ஹவ் கிளென்ஸ்ட் மை ஹார்ட். நான் கழுவப்பட்டிருக்கிறேன், என் இருதயம் கழுவப்பட்டு இருக்கிறது. அண்ட் ஐ நோ ஃபார் ஷுவர் திஸ் இஸ் சம்திங் விச் காட் இஸ் ஷோயிங் அஸ். நிச்சயமாக தேவன் இந்த ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார் என்பதை அறிந்திருக்கு. எல்லாருக்கும் மரண பயம் இருக்கும்போது எனக்கு 100% தெரியும் ஆண்டவர் என்ன பண்ணல, இது மரணத்துக்காக உண்டாக்குன ஒரு காரியம் இல்லை. ஆண்டவர் உண்டாக்குறது என்ன சொன்னா, என்னுடைய வல்லமையை நீ என்ன பண்ணு பாரு. யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் பவர்ஃபுல் ஐ ஆம். நான் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். And beyond that I am able to feel that today if I die here I am going to be in the hands of God. அந்த காரியம் மாத்திரமல்ல, இன்றைக்கு நான் மரித்தாலும் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்திலே இருப்பேன். இந்த வசனம் சொல்லும்போது அதான் நான் யோசிப்பேன். It is my decision that I want to be in the hands of God when I die here in this world. இந்த பூமியிலே நான் மரிக்கும் பொழுது நான் தேவனுடைய கரத்திலே இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தீர்மானமாக இருக்கிறது. அது எந்த நொடியா இருந்தாலும் சரி,
It can be because of earthquake, அது ஒரு பூகம்பமாக இருந்தாலும் சரி, or it can be because of the floods, அல்லது ஒரு வெள்ளமாக இருந்தாலும் சரி, or it can be of sickness, அல்லது ஒரு வியாதியாக இருந்தாலும் or சரி, it can be of accident, அல்லது எந்த விபத்தாக இருந்தாலும் or சரி, any natural calamities. அது இயற்கையாக நடக்கக்கூடிய எந்த பேராபத்தாக I இருந்தாலும் don't சரி, care. அதை குறித்து நான் I கவலைப்படுவதில்லை. care about where my soul is going to be when I die in this world. நான் கவலைப்படுகிற ஒரே ஒரு காரியம், நான் மரிக்கும் பொழுது என்னுடைய ஆத்மா எந்த இடத்திற்கு போய் சேரும். And that can happen only when I have the fear of God to understand where my soul is going to go. நான் தேவனுடைய வல்லமையை நான் அறிந்து கொண்டு அவர் மீது எனக்கு தேவ பயம் இருக்கும் பொழுது என்னுடைய ஆத்மா எங்கே போகும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஒருவேளை நான் தேவ பயம் இல்லாமல் பாவத்தில் வாழ்ந்திருந்து, இல்லை எனக்கு ஒரு நிச்சயமே இல்லை, என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்ற ஒரு நிச்சயமே இல்லாமல் நான் இருந்திருந்தேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எனக்கும் என்ன தான் வந்திருக்கும்? மரண பயம்தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு மரணன்றது இங்கே ஒன்றும் இல்லை. நான் எங்கே செத்துடக்கூடாது? எங்கே செத்துடக்கூடாது? பாவத்தில் செத்துடக்கூடாது. தாய்லாண்டில் செத்துடக்கூடாதுன்னு கிடையாது. பாடி திருப்பி வருமா வராதா? எங்கள் அப்பா பாப்பா பார்க்க மாட்டேன். எங்கே செத்துடக்கூடாது? பாவத்தில் செத்துடக்கூடாது. அது வரைக்கும் ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங். நான் எப்பொழுதும் உறுதியாக இது இருக்கிறேன். வந்து என்னோட சாட்சியை நான் சொல்கிறேன். This is an example that God is setting. இந்த ஒரு உதாரணத்தை தேவன் And it வைத்திருக்கிறார். is for you also the same thing. அதே தான் உங்களுக்கும் கூட. அங்கே நடந்தது இங்கே நடக்குன்றது சொல்ல நிச்சயம் ஒன்றும் இல்லை. So be ready. எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். Because the power of God is something which you have to understand, and you have to make sure that you have the fear of God, understanding the power of God. தேவனுடைய வல்லமையை நீங்கள் புரிந்து கொண்டு, தேவனுடைய வல்லமையை தெரிந்து கொண்டு, தேவன் மீது பயமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஐயா என்னையா கிடைக்க போகுது பயப்பத்தினால அப்படின்னு கேட்டிங்கன்னா, you have the fear of God and you will see the change in your life. உங்களுக்கு தேவ பயம் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய மாற்றத்தை உங்களால் காண முடியும். நான் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. You will see the change in your life. உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றத்தை உங்களால் காண The முடியும். more you fear God, எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனிடத்தில் உங்களுக்கு பயம் இருக்கிறதோ, the more you change in your life. உங்களுடைய வாழ்க்கை அதிகமாக மாற்றப்பட்டு இருக்கும். The more you fear Satan, நீங்கள் அதிகமாக பிசாசுக்கு or பயந்திருந்தால், the more you fear the world, அல்லது இந்த உலகத்துக்கு நீங்கள் அதிகமாக பயந்திருந்தால், you will go away from God. நீங்கள் தேவனை விட்டு விலகி சென்றிருப்பீர்கள். And when you go away from God, நீங்கள் தேவனை விட்டு விலகி செல்லும் பொழுது, you go away from the kingdom of God. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு விலகி And செல்வீர்கள். when you go away from the kingdom of God, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை விலகி செல்லும் பொழுது you are already dead. நீங்கள் ஏற்கனவே மரித்தவர்களாய் And இருப்பீர்கள். this is the exact formula. இதுதான் இருக்கக்கூடிய சூத்திரமாய் இருக்கிறது. And that is exactly why you have to fear God. ஏன் தேவனிடத்தில் நாம் பயம் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு இதுதான் காரணம். And you will see a change in your life. உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உங்களால் காண முடியும். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடு. எங்களை நேசிக்கிற ஜீவனுள்ள நல்ல தெய்வமே, வல்லமை உள்ள தேவன், நீர் நல்ல தேவன். உம்மால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. அந்த வல்லமையினுடைய அளவு, முது வார்த்தையினுடைய முடிவு, இவையெல்லாம் நாங்கள் அறிந்து கொண்டு நாங்கள் உம்மிடத்தில் எவ்விதமாய் இருக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு தெளிவாய் போதித்தவரும், அதன்படி நடக்க எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்க எங்கள் எண்ணத்தில் நீர் செயல்பட்டதற்காகவும் ஒரு தீர்மானத்தோடு இதிலே முடிவு பரியந்தம் ஓட ஒரு உடன்படிக்கையின் எண்ணத்தையும் எங்களுக்குள் வைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் எங்களுக்கு ஒரு விசேஷித்த விதமான நாள். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை நாங்கள் நினைத்து, வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய மக்கள் என்று பெருமிதத்தோடு தைரியத்தோடு என்ன வார்த்தை, நாங்கள் மகிழ்ச்சியோடு கூட ஒவ்வொரு நாளை நடத்தவும் அனுக்கிரகம் செய்கிற தேவன் எங்களோடு கூட உண்டு என்ற நம்பிக்கையிலே நாங்களோட எங்களுக்கு பேசின வார்த்தைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். முதுமக்களுடைய முகங்கள் எப்பொழுதும் வெட்கப்பட்டு போனதில்லை. இதை உணர்த்தினீர். நீர் ஜெயமெடுத்தவர். எங்கள் வாழ்க்கையிலே குறுக்கிடுகிற எல்லா சத்துரின் கிரியைகளை ஜெயமெடுக்க எங்களுக்கு
வல்லமை உள்ள வார்த்தைகளை நீர் வைத்திருக்கிறீர். இன்றைக்கு உமது சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணும். இந்த சரீரத்தை எதற்காக எங்களுக்கு கொடுத்தீர்? சரீரத்தில் வர பாடுகள், வியாதிகள், ரோகங்கள் எல்லாவற்றுக்கும் அதையெல்லாம் மகனே மகளே என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ என்னை தேர்ந்தெடுத்தபடியினாலே உன்னுடைய சரீர பாடுகளை நான் சுமந்து கொண்டேன். என் தழும்புகளால் நீ குணமாவாய் என்ற அடையாளத்திற்கு மாம்சத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தீர். வியாதி எங்களை கொல்லப் போவதில்லை. ஜீவன் கொடுத்தவர், வார்த்தையில் ஜீவன். ஒரு திரு ரத்தம் எங்களுக்கு ஜீவனாயிருக்கிறது. நித்திய நித்திய காலமாய் நிரூபதமாய் எழுந்து பரமேறி நீ சென்றீர். நாங்களும் இந்த உலகத்தின் வாழ்வை, இந்த மண்ணை உதறிவிடும் பொழுது உம்மை போல கர்த்தாவே நித்திய நித்திய காலமாய் நாங்கள் வாழப் போகிறோம் என்பதற்கு அடையாளமாக திரு ரத்தத்தை நீர் எங்களுக்கு பானமாய் கொடுத்தேன். இன்றைக்கு கலந்து கொண்ட மது மக்களுக்கு நீ சூட்டின ஒரு பெயர், இவள் ஜீவனுள்ள தேவன் மக்கள், இவர் ஜீவனோடு கூட இருப்பார்கள். யாரெல்லாம் ஆண்டவரே இது அற்பமாகவும் அசூசையாகவும் ஆண்டவரே உதாசீனப்படுத்தவர்கள் இருந்தாலும் ஒரு விசையாய் இந்த மந்திக்கு அடியான் மேய்ப்பனாய் நீர் வைத்தபடினாலே அவளுக்காகவும் நான் மன்றாடுகிறேன். அபாத்திரமாய் பங்கெடுத்த மக்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இரக்கம் காட்டும், உணர்த்தும், அவளை சரியான வழியிலே நீர் கொண்டு வந்து ரட்சிப்பை கொடுத்து மீண்டுமாய் முது மந்தைக்குள்ளாய் சேர்த்து பரிசுத்த கூட்டமாயிருக்க கிருபை தார். சமாதானத்தின் தேவன், நீ சொன்ன வார்த்தை இஸ்ரவேலிலே ஒரு குலம்பும் பின்னிட்டு போனதில்லை என்று சொன்ன தேவன் ஆகிய கர்த்தர், நீ தந்த இந்த மந்தையின் குடும்பத்திலும் கூட ஒருவரும் பின்னிட்டு போகாதபடிக்கு குடும்பம் குடும்பமாய் பரம கானான் தேசத்திற்கு நீ அழைத்து செல்லும்படியாய் வசனம் பேசிய மது தாசனுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் கருகலான ஆழமான தேவ ரகசியத்தின் வார்த்தையின் வல்லமையை கர்த்தாவை புரிந்து கொள்ள அநேகம் ஆயிரம் ஆயிரம் மக்களுக்கு அவரெடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு கூட இருந்து நடித்ததற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து மது பிரசன்னம் மது மக்களோடு கூட என்றென்றும் நடப்பதாக. அவளை வழி நடத்தட்டும், அவளை பாதுகாக்கட்டும். சரியான நேர்வழியில் வழி இதுவே என்று துணிக்கிற சத்தம் ஒரு செவிகளிலே விழட்டும். அந்த வழியிலே நடத்தட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். எங்களுடைய திருச்சபையின் முதியோர்கள் உண்டு, பாலகர்கள் உண்டு, வாலிபர்கள் உண்டு. இடறி போகாதபடிக்கு நித்திய ஜீவ பாதையில் அவர்கள் நடத்தும். தெய்வ பயத்தோடு அவர்கள் கரம் பிடித்து நடக்கட்டும். அவருடைய எதிர்காலம் சிறக்கட்டும். அவ்விதமாய் அவர்களையும் நேர் ஆசீர்வதியும். சுயமாய் தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு வார்த்தைகள் அவளுக்கு முன்பதாய் நிற்கட்டும். தேர்ந்தெடுக்கிற காரியத்தில் ஆண்டவரே ஒவ்வொன்றிலையும் அவளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க உணர்த்தி ஜீவ பாதையில நடத்தும். சுகபலத்தோடு கர்த்தாவே இந்த மந்தையில் உள்ளவர்கள் ஆசீர்வாதம் நிறைவோடு வாழ ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்பும். உமது கரத்தில் யாவற்றையும் ஒப்படைக்கும். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம்
என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை